அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப தலைவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளும், மேலும் வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளோருக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. இதை பற்றிய முழு காணொளியை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்பொழுதுதான் நான் கூறும் தகவல்கள் முழுமையாக உங்களுக்கு புரியும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது அறிவிப்பாக, தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும், துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவான விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவர்கள் வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வரும் நிலையில், இத்திட்டத்தை மாற்றி மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 2500 வழங்கப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பு வருகிற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 பெற்று வந்த பெண்களுக்கு இனிமேல் அவர்களுக்கு முதியோர் உதவி தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும், இந்த கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்தவுடன் 21 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500, 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 வழங்கப்படும் என்றும் அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த அறிவிப்பாக, தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கும் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு புதிய அட்டைகள் வழங்கப்படும் என்று தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 75,000 வரை கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை அறிவித்து, சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெரிய விவசாயிகள் என பலரும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்தனர். இந்த நடவடிக்கை தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சில பொதுத்துறை வங்கிகளிடம் நகைக்கடன் தொடர்பான விவரங்களை சேகரிக்கவும், தகுதியான பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடன் பெற்றவரின் விவரங்கள், கடன் தொகை, அடமான வைத்த தங்கத்தின் அளவு போன்ற தகவல்கள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது வெளியான தகவலின்படி, கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் சில பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. பெரும் எதிர்பார்ப்பும் இதில் இருக்கிறது. நன்றி.